இதுல எல்லாம் எப்படிங்க சுத்தம் பார்க்க முடியும்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வெள்ளா இருக்கு? கால் மிதியே மிதிச்சுன்னு உள்ள போறோம். கால் மிதியை மெரிக்கிற கால் மிதி அழுக்காயிடுமே. இதுல எல்லாம் எப்படிங்க சுத்தம் பார்க்க முடியும்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வெள்ளா இருக்கு? கால் மிதியை மிதிச்சுன்னு உள்ள போறோம். கால் மிதியை மெரிக்கிற கால் மிதி அழுக்காயிடுமே. எதுக்கு இப்ப உள்ள வந்த? இல்லம்மா. எதுக்கு வந்த? செருப்பு போட்டுட்டு கால் மெரிக்கிறாரு. அது வந்து கால் கால் மீதி ஆக்சுவலா எதுக்கு அப்ப? எங்க சொல்லு முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. அது டோர் மேட் தான் அவங்க சொல்றாங்க. கால் மிதி இல்லையா? டோர் மேட் அழகா இருக்கிறதுக்கு. அது அழுக்காக்காத. நீ எங்க போற? நீங்க தானே ஃபர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இது வரைக்கும் உடைச்சல பத்தாதா? இது பரவாயில்ல. இன்னும் நிறைய இருக்கு. கேளுங்க. சொல்லுங்க. நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது. ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. கொடையை எடுத்து போனேன் கீழே உள்ள தந்து வைக்கணும். கீழே தனியாயிடுது. ஏன் கொடையை நினையாத எடுத்துன்னு வரக்கூடாதா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இருக்க மாட்டாங்க. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும். போய் அந்த செவத்தை தொட போ. நான் கூட பின்னாடி. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆமா அவனுங்கெல்லாம் யாரு? இப்போ ஒரு ஹால் இருக்குன்னா என்ன பிரச்சனை? இல்ல சார், நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க தான் வீட்ல இருந்தாங்க. அப்ப அது அவங்க தானே பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்கணும். எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல? எனக்கும் புரியலையே. இந்த ஹீரோயின்ஸ் இருக்கிற கீ செயின் ஸ்டைலா அதென்ன தலைமையில கீறி புள்ள படுத்துக்குது. இல்ல சார், அப்படி போட்டுட்டு அத தேடிட்டு இருப்பாங்க காலையில. எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கு. இதுல பொம்மை வேற. ஒரு 5-6 ஸ்பேர் கீ போட்டு வச்சிருக்காங்க சார். எங்கிட்டாச்சும் போட்டுட்டு அதை தேடுறது. அது ஏன் அப்படி பண்ணணும்? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். நான் இப்படித்தான். நான் வீட்டுக்கு வந்தா இப்படிதான் இருப்பேன். கொஞ்சம் என்ன பண்ற இப்போ? சாவியை தூக்கி போடுற, எடுத்து நீ வச்சிரு, அவ்வளவுதான். டேய் ஊத்தாப்பம் மூஞ்சி, எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்குடா. ஓச்சுக்காதீங்க தம்பி. ஆனா இதுல டேக் இட் ஃபார் கிராண்டடா இருக்கு. இது வீடு, நான் சாவியை தூக்கி போட, நீ எடுத்து வச்சிரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இப்ப நீங்க அதுதான் நீங்க சொல்றது என்னன்னா, நான் பொறுப்பற்று இருப்பேன், என்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் நீ பாத்துக்கன்னா அது எப்படி முடியும்? நிறைய போறான்டா. திருத்தணும் நினைச்சு அவங்க நிறைய பண்ணி அது சண்டையா மாறுறதுக்கு இந்த சாவியை தூக்கி போடுவான், எடுத்து வச்சிருவோம், அவ்வளவுதான். என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயப்புல. ஒரு ஸ்பேர் கீ வச்சுக்கலாம், லாஜிக் இருக்கு. தொலைஞ்சு போச்சுன்னா அது தேவைப்படும். 5-6 ஸ்பேர் கீ வச்சுக்கிற அளவு பொறுப்பு இல்லாத ஒரு ஆளை என்னடா திடீர்னு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற? சப்போர்ட் இல்லம்மா, நியாயத்தை சொல்றேன். தம்பி நீங்க தான் திருந்தணும். இது வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நார்மலாக வந்து தாப்பால் போடுறோம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் தாப்பால் இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போடக்கூடாது. அந்த தாப்பால் வந்து இப்படி தான் போடணும். யோ என்னையா இது? வராது 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 வராது. ஒரு கம்ஃபர்ட் தான் சார். அதுதான் ஏமா உங்க கம்ஃபர்ட் ஓகேமா? தூங்கியல கூட கீழே இருக்கக்கூடிய அந்த விரிப்பு கசங்காம தூங்க முடியும். அது எப்படி வேகமாவும் பதறாம ஒரே நேரத்துல எடுக்க முடியும்? எடுக்கலாங்க, எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். எடுங்க. சுத்தம் பார்க்க சொல்றது வந்து ஒரு நியாயம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கல்ல, வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. டீ காபில உண்டுல. அவங்களையும் வந்து பர்ஃபெக்ஷனா இருக்கணும். அவங்களும் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி அவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்றது. அத ஏன் எடுக்கற? ஐயா உள்ள, அத வையா உள்ள. அத ஏன் எடுத்து தொலைற? ஏய் அத படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சதா இருக்கு. என்னப்பா எந்திரீங்க? எச்சிய துப்பிய மூஞ்ச கெடுத்துட்டேல. ஆள வச்சு உன் வாயை வெட்டற. வாயவா? அவனை ஸ்பெஷலாலாம் ட்ரீட் பண்ணல. தம்பி கண்ணாடி போட்ட தம்பி ட்ரீட் பண்றது எப்படின்னா, அவன் குடியாரன். பாத்தியா என்ன குடியாரேங்கறா? நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கறியே. சித்தப்பா நீங்க சும்மா இருங்க. அவ வீட்டுக்குள் ஒரு தீண்டாமையை கொண்டு வரீங்களா? அத நாங்க தீண்டாமே பார்க்கல சார். ஒரு ஹைஜீன். பழைய தீண்டாமைக்கு அந்த பேர் வச்சாங்க. ஒரு புது பாயிண்ட் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். அதை இப்ப கேட்டா? வேணாம் நானே பேசிக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்க வேணாம், கேட் போடலாமா? அதான் நினைச்சேன். தோணும் சார். அதே தானே மத்தவங்களுக்கு தோணும். எஸ். ஏ பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.